சரி இந்தாங்க சாப்பிடுங்க பார்க்கலாம் சாப்பாடெல்லாம். வயிறு பத்தியா நல்லா சாப்பிட்டாச்சு. சரி வீட்டுக்கு போவோம். தேவியக்கா இந்தாங்க தீச்சட்டி எடுத்துக்கோங்க. பார்த்து 3 ரவுண்ட் சுற்றிட்டு வாங்க. துர்கை அம்மா உன்னை நம்பி தான் நான் இந்த தீச்சட்டியே இப்போ எடுக்க போகிறேன். எனக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும் கடவுளே. எப்படியோ என் பையனை காட்டுலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி எங்கள் குடும்பத்துக்கே எந்த தீங்கும் வராமல் நீ தாம்மா பார்த்துக்கணும். துர்கை அம்மா துர்கை அம்மா துர்கை அம்மா. வந்துட்டேன், பூலோகத்துக்கு வந்துட்டேன். இனிமேல் இந்த உலகம் எல்லாமே எனக்கு தான். இந்த உலகத்தையே ஆள போற எனக்கு பூஜையை பண்ணாம வேற யாருக்கோவா பூஜையை பண்ணிட்டு இருக்கீங்க? தேவி ஆண்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு இந்த மாதிரி ஃபயர் பாட் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க? ஏஞ்சல் அதெல்லாம் ஒரு வேண்டுதல் ஏஞ்சல். அக்கா தேவி அக்கா அப்படிதான்க்கா, பாத்துங்கக்கா ஒரே ஒரு ரவுண்டா முடிஞ்சிருச்சு. சரிங்கம்மா, தீச்சட்டி எடுத்து கீழே வச்சிடுங்க. சரிங்க சாமி, எப்படியோ வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஐயோ தேவியக்கா உங்க பின்னாடி மாடு. தேவியக்கா தள்ளி வந்துடுங்க. என்ன பூஜை ரோஷினி சொல்றீங்க? மாடா எங்க? ஐயோ தேவியக்கா தேவியக்கா உங்களுக்கு என்னாச்சுங்கக்கா? கண்ணை முடிச்சு பாருங்கக்கா. என்னாச்சுங்கக்கா? எழுந்துருங்க. கை காலெல்லாம் வலிக்குதே. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எனக்கு எதுவும் ஆகலை, பரவாயில்ல. அந்த மாடு முட்டதில் கொஞ்சம் கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது பூஜா, அவ்வளவுதான். தேவியக்கா ஐ திங்க் நீங்கள் ரெட் கலர் சாரி கட்டியிருக்கிறதுனால தான் அந்த கவு உங்களை முட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அடடா என்ன இது இப்படி காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது? பேய் காற்று மாதிரி இப்படி அடிக்குதே. மரத்துலேருந்து வேற இலையெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. தேவியக்கா நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்து போய் நில்லுங்கக்கா. அப்படியே அந்த கவு திரும்பவும் உங்களை முட்டிட்டு போகுது. நீங்கள் ரெட் கலர் சாரி கட்டியிருக்கிறதுனால தான் இப்படி நடக்குது. ஐயோ என்ன இது? நானும் ரெட் கலர் தான் ட்ரெஸ் போட்டுருக்கேன். நான் இந்த பக்கம் வந்துடுறேன். உங்க யாருமே சும்மா விட மாட்டேன். எனக்கு பூஜை பண்ணாம யாருக்கோ பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னாலேயே என்ன எதுவும் பண்ண முடியாது. நீ எல்லாம் என்கிட்ட சண்டைக்கே வரக்கூடாது. அந்த பக்கம். என்னது இந்த மாடு என்ன திரும்பி இந்த பக்கம் பாக்குது? எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. ரோஷினி எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஐயோ தேவியக்கா நீங்க அந்த பக்கம் போய் நில்லுங்க, உங்களை முட்ட போது. ஓ மை காட் மம்மி எழுந்திருங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு மம்மி? இட்ஸ் ஓகே ஏஞ்சல், எனக்கு எதுவும் ஆகல. லாழியா வரம் பெற்றவன், எனக்கு எதுவுமே ஆகாது. உங்களால எதுவும் பண்ண முடியாது. இருங்க. அச்சச்சோ ரோஷினி நகரு. ரோஷினி அந்த பக்கம் எதுக்கு போனேன்? அங்கதான் நம்ம ஆடு நின்னுக்கிட்டு இருக்குது. எப்படி வருது? பூஜா என்ன காப்பாத்து பூஜா. ரோஷினி நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? இப்ப அது உன்னை தேடி இங்கதான் வரப்போகுது. கொஞ்சம் பின்னாடி வந்து நில்லு. நானும் கொஞ்சம் பொறுமையா போய்கிட்டு இருந்தா என்கிட்டேவா அவங்க விளையாட்ட காமிக்கிறீங்க? இப்ப பாருங்க, உங்க யாருமே சும்மா விட மாட்டேன். ஐயோ அத்தா அத்தா நீங்க தாங்க வருது. மரியாதை இங்க இருந்து போயிடு. போ. நீ யாரு? இங்க இருந்து போயிடுன்னு சொல்றேன்ல. நான் தான் ஒரு முறைக்கு 100 முறை சொல்லிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு சாவே கிடையாதுன்ட்டு. நீ யார் என்ன அழிக்கிறதுக்கு? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை சும்மாவே விட மாட்டேன். விட்டுடு விட்டுடு என்ன விட்டுடு. என்னால முடியல. துர்கை அம்மா நீதாம்மா காப்பாத்தணும். அச்சச்சோ சாமி. ஓஎம்ஜி ஐயரே நீங்க எதுக்கு வெளியே போயிருக்கீங்க? சீக்கிரமா உள்ள வந்து எங்களை காப்பாத்துங்க ஐயரே. அத்தா இங்க தான் ரத்த வருது. காப்பாத்துங்க அத்தா, ஏதாவது பண்ணுங்க. ரோஷினி 3 2 1 போடு. நானும் பொறுமையா பொறுத்து போய்கிட்டு இருந்தா நீங்க எல்லைய மீறிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களை சும்மாவே விட மாட்டேன். இப்ப பாருங்க, எனக்கு அழியா வரமே கொடுத்துருக்கிறாரு பிரம்மரு. இனிமேல் உங்களை என்ன பண்ணிட்டு பாருங்க. இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அவன் மேல எடுத்து போடுங்க. உங்ககிட்ட யாராலுமே பேச முடியாது. எங்களை நீ முட்டுவா பாக்குற? ரோஜா பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் மகிஷாசுரன் உங்களை சும்மாவே விட மாட்டான். நீங்க கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. என்ன இது? திரும்ப திரும்ப மனுஷன் மாடாவே மாறிக்கிட்டு இருக்கிறானே. நம்ம எல்லாருமே முட்டானா விட மாட்டான் போலியே. அத்தை என்ன பண்றது இப்ப? ஐயோ
நான் தான் சொன்னேன்ல, இந்த கோவிலை விட்டு உங்களால எங்கேயும் போக முடியாது. ஏஞ்சல் நெருப்பு கிட்ட வந்துகிட்டே இருக்குது, பின்னாடி வா ஏஞ்சல். ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. நெருப்பு வேற ரொம்ப கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. பசங்களாண்ட வேற நெருப்பு அதிகமாக இருக்குதே. அத்தா அத்தா கண்ணு மூச்சு பாருங்க அத்தை, நெருப்பு கிட்ட வந்துகிட்டே இருக்குதுங்க அத்தா, பயமா இருக்குதுங்க அத்தை, எதனா பண்ணுங்க. ஏங்க பாருங்க புலி வந்திருக்குது. அடடா என்ன இந்த எருமையை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த புலி வேற வந்திருக்கு, இது என்ன பண்ண போகுதோ தெரியலையே. கடவுளே நீ தான் துணையா இருக்கணும். என்ன இது எருமையும் புலியும் இப்படி சண்டை போடுதுங்களே. அங்க பாருங்களேன், புலிக்கு எதனா ஆகிடுமா? இல்ல இல்ல பாருங்க, அந்த புலி நம்மள தான் காப்பாத்த வந்திருக்குது. ஓ மை காட், என்ன இது துர்கை அம்மனே இப்படி நேரா வந்திருக்கிறாங்க. என் கண்ணை என்னால நம்ப முடியல. ஆனால் இப்போ மகிஷாசுரனு துர்க்கையம்மா இப்போ வதை செய்ய போகிறாங்களா? கடவுளே துர்க்கையம்மா. மகேஷனே உன்னுடைய அழிவு நேராவே வந்திருக்குது பாரு. எனக்கு அழிவே கிடையாது. இதுல நீ எங்க என்ன அழிக்க வந்திருக்கிற? உன்ன மாதிரி நான் 1000 பேரை பார்த்துட்டேன். என்னை அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிறந்துதான் வரணும். நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க மகேஷனே. உன்னை அழிக்கிறதுக்கு தான் உன்னை தேடி நான் நேராவே வந்திருக்கிறேன். உன்னை அழிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன் அழிவு என் கையில தான். ஓ அப்படியா? சரி வா, நீயா நாளான்ட்டு மோதி பார்த்துடலாம். அங்க பாருங்க துர்கை அம்மனும் மகிஷாசுரனும் சண்டை போடுறாங்க. ஐயோ துர்கை அம்மா எப்படியாவது அந்த அரக்கனை அழிச்சிடுங்கம்மா. இந்த வால் சண்டையில நீ ஜெயிச்சிட்டனா என்னை அழிச்சிடுவியா? எப்படியா இருந்தாலும் உன்னால என்ன அழிக்க முடியாது. உன்னை நான் அழிக்கிறேன் பாரு. மகேஷனே என்னைக்கா இருந்தாலும் உன் அழிவு என் கையில தான். நீ சாக போகிற நேரம் வந்துடுச்சு. அங்க பாருங்களேன் மகேஷனை துர்கை அம்மன் வதம் செய்றாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கறது அதிசயம். இங்க பாருங்களேன். ஐயோ மகேஷன் வந்து ரத்தமா வருது. அவ்வளவுதான், அவன் செத்துட்டான். துர்கை அம்மா நீதாம்மா துணையா இருக்கணும். துர்கை அம்மா வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். ஆனா எங்க துர்கை அம்மனை காணோம், இந்த மகிஷாசுரனை காணோம். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சான். எல்லாமே கனவு மாதிரி இருக்குது. இப்படின்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.